என் அன்பு குழந்தையே, உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? உனது வலிகளை ஆற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று தனிமையில் அமர்ந்து கலங்குகிறாயா? அமைதியாக இரு. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எனக்கு கணக்கு தெரியும். நீ கடந்து வரும் பாதைகள் மிகவும் கடினமானவை என்பது எனக்கு புரியும். ஆனாலும் நீ ஏன் அத்தனையையும் பொறுத்து கொண்டு பயணிக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? உன்னை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காகவே நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். கலங்காதே, உனது தந்தை நான் பேசுகிறேன். உனது முழு கவனத்தையும் என் வார்த்தைகளில் வை. நீ எதையோ ஆழமாக விரும்புகிறாய். உனது முழு மனதாலும் அது வேண்டும் என்று தவிக்கிறாய். அது உனக்கு கிடைக்காத போது நான் உன்னை கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டுகிறாய். ஆனால் மகனே, மகளே, உனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை தீர்மானிக்கும் முழு உரிமையும் எனக்கு மட்டும்தானே இருக்கிறது. நீ கேட்பதெல்லாம் உனக்கு நன்மையாகவே முடியும் என்று உன்னால் உறுதியாகச் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் உனது பார்வை மிகச் சிறியது. எனது பார்வையோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என மூன்றையும் கடந்தது. உனது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது உனது அவநம்பிக்கைதான். ஒருபுறம் எனக்கு வேண்டும் என்று ஆசையாக கேட்கிறாய், மறுபுறம் அது நடக்குமா என்ற சந்தேகத்தையும் வளர்த்துக் கொள்கிறாய். சந்தேகம் உள்ள இடத்தில் எனது அருள் முழுமையாக இறங்காது. முழுமையான சரணாகதி மட்டுமே என்னை உன்னிடம் ஈர்க்கும். சரணாகதி என்றால் என்னவென்று உனக்கு புரிகிறதா? உனது ஆசைகளை, உனது தேவைகளை, உனது பயங்களை, உனது கவலைகளை என அனைத்தையும் எனது காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நடப்பதெல்லாம் எனது விருப்பப்படியே நடக்கும் என்று அமைதியாக இருப்பதே உண்மையான சரணாகதி. நீ விதையை விதைத்த பிறகு அது முளைக்கிறதா என்று ஒவ்வொரு பொழுதும் மண்ணை தோண்டி பார்ப்பாயா? மாட்டாயல்லவா? மண்ணுக்குள் இருக்கும் விதைக்கு எப்படி உயிர் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதேபோலத்தான் உனது பிரார்த்தனைகளும். நீ என்னிடம் உனது வேண்டுதலை வைத்த பிறகு அதற்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு காத்திரு. பல நேரங்களில் நீ எதையாவது இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறாய். அதை விட்டுவிட்டால் உனது வாழ்க்கை முடிந்துவிடும் என்று பயப்படுகிறாய். ஆனால் நீ எதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவே உனது துன்பங்களுக்கு காரணமாக மாறுகிறது. உனது கைகளை திறந்துவிடு. உனக்கு தேவையற்றதை நான் உன்னிடமிருந்து விலக்குவேன். உனக்கு தேவையானதை உனக்கான சரியான நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு சேர்ப்பேன். நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நான் உன்னிடமிருந்து எடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உலகம் என்னும் மாயையில் நீ சிக்கித் தவிக்கிறாய். செல்வமும் புகழும் உறவுகளும் நிரந்தரம் என்று நம்பி ஓடுகிறாய். ஆனால் நிலையற்ற பொருள்களின் மீது நீ வைக்கும் அதீத ஆசையே உனது அனைத்து துயரங்களுக்கும் ஆணிவேராக அமைகிறது. உனக்கு வறுமை வந்துவிட்டதா? அல்லது உறவுகளில் விரிசல் வந்துவிட்டதா? இல்லை, உனது உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையா? எதற்காகவும் அஞ்சாதே. இவை அனைத்தும் உனது கர்ம வினைகளின் எச்சங்கள். நீ கடந்த பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளை நீ இப்போது சந்திக்கிறாய். அதற்காக நான் உன்னை தண்டிக்கிறேன் என்று எண்ண வேண்டாம். உனது வினைகளை அனுபவித்து தீர்ப்பதன் மூலம் நீ முழுமையான தூய்மையை அடைகிறாய். கர்மாவின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். அது யாருக்காகவும் நிற்காது. ஆனால் எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டவர்களுக்கு அந்த கர்மாவின் சுழற்சி ஒருபோதும் வலியை தராது. நெருப்புக்கு நடுவே இருந்தாலும் எனது அருள் என்னும் குளிர்ச்சி உன்னை பாதுகாக்கும். உனது வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்று வருந்தாதே. அவர்கள் உனது வாழ்க்கை பயணத்தில் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே வந்தவர்கள். அவர்களின் பங்கு முடிந்தவுடன் நான் அவர்களை உன்னிடமிருந்து விலக்குகிறேன். ஏனென்றால் உனது பயணம் மிக நீண்டது. அந்த பயணத்தில் உனக்கு உண்மையான துணையாக நான் மட்டுமே இருப்பேன். நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ நடக்கும்போது உனது நிழலாக நான் வருகிறேன். நீ தூங்கும்போது உனது சுவாசமாக நான் இருக்கிறேன். நீ அழும்போது உனது கண்ணீரை துடைக்கும் விரல்களாக நான் இருக்கிறேன். உனது மனதிற்குள் பல கேள்விகள் எழுகின்றன. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ உன்னையே கேட்டுக்கொள்கிறாய். உனக்கு ஒன்று தெரியுமா? அதிக பாரங்களை சுமக்கும் திறமையுள்ள குதிரைக்குத்தான் அதிக சுமை கொடுக்கப்படும். அதேபோல பெரிய இலக்குகளையும் பெரிய வெற்றிகளையும் தாங்கிக் கொள்ளும் மனவலிமை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அதிகமான சோதனைகளும் கொடுக்கப்படும். உனது சோதனைகள் உனக்கான தண்டனைகள் அல்ல, உனக்கான பயிற்சிகள். பெரும் புயலை சந்திக்கும் மரத்தின் வேர்கள்தான் பூமியின் மிக ஆழத்திற்கு செல்லும். உனது வாழ்க்கையில் வீசும் துன்பப் புயல்களும் உன்னை ஆழமாக வேரூன்றச் செய்வதற்காகவே வருகின்றன. நான் உன்னை சோதிக்கிறேன் என்று நினைக்காதே. நான் உன்னை பக்குவப்படுத்துகிறேன். ஒரு இரும்பை நெருப்பில் காய்ச்சி அடித்தால்தான் அது பயன்படும் கருவியாக மாறும். அதே போலத்தான் உனது கர்ம வினைகளை அழித்து உன்னை தூய்மையாக்குவதற்காகவே நான் சில வலிகளை உனக்கு கொடுக்கிறேன். வலிகளை கண்டு ஓடாதே. அவற்றை ஏற்றுக்கொள். அவை உன்னை வலிமையாக்கும். உனது மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதை அமைதிப்படுத்து. அமைதியான மனதில்தான் எனது குரல் கேட்கும். நீ என்னிடம் பேசுகிறாய், ஆனால் நான் உன்னிடம் பேசுவதை நீ கேட்பதில்லை. நான் பல வடிவங்களில் உனக்கு செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் ஒரு பறவையின் ஒலியாக, சில நேரங்களில் வீசும் காற்றாக, சில நேரங்களில் வேறொரு மனிதனின் வார்த்தைகளாக நான் உன்னிடம் பேசுகிறேன். உனது மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே நான் சொல்வதை உன்னால் உணர முடியும். உனது வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது.
நீ மனமுருகி வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனது கைகளில் மாணிக்க கற்களாக மாறியிருக்கின்றன. உனக்கான காலம் கனியும் போது நான் அவற்றை உனக்கு மாபெரும் வெற்றிகளாக திருப்பிக் கொடுப்பேன். அதுவரை நீ பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருப்பு என்பது ஒன்றும் செய்யாமல் இருப்பது அல்ல. என் மீதான அளப்பரிய காதலோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் உனது கடமைகளை தொடர்ந்து செய்வது. உனது கவலைகளையெல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு. நீ சுதந்திரமாக பறக்க பழகு. உனது சுமைகளை நான் சுமக்கிறேன். நீ அமைதியாக உறங்கு. நாளை விடியும் பொழுது உனக்கான புதிய தொடக்கமாக இருக்கும். உனது உதடுகளில் சிரிப்பு மலரட்டும். உனது கண்களில் நம்பிக்கை ஒளிரட்டும். எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன். அகிலத்தையே ஆளும் நான் எனது குழந்தையான உன்னை கைவிடுவேனா? உங்கள் வலிகள் தீர ஓம் நம சிவாய என பதிவிடுங்கள். என் பிள்ளையே, எனது வார்த்தைகளை கேட்க உனது மனதை தயார்படுத்திக் கொண்டாய். உனது பயணம் மிகச் சரியான பாதையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீ உனது வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் காற்று எத்திசையில் வீசும் என்பதையோ மழை எப்போது பொழியும் என்பதையோ உன்னால் தீர்மானிக்க முடியுமா? உனது சிறு மூளைக்குள் உலகத்தை அடைக்க பார்க்கிறாய். எல்லாம் உனது திட்டத்தின்படியே நடக்க வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய். உனது திட்டங்கள் பொய்க்கும்போது உடைந்து சிதறுகிறாய். உனது பார்வையில் நடப்பதெல்லாம் தோல்வியாக தெரியலாம். ஆனால் எனது பார்வையில் அவை உனக்கான புதிய பாதையின் திறப்புகள். நீ செல்ல வேண்டிய இடம் வேறு. ஆனால் நீ தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நான் உனது பாதையை மறித்து உன்னை சரியான திசையில் திருப்புகிறேன். அது உனக்கு தோல்வியாக தெரிகிறது. இருட்டை கண்டு அஞ்சாதே. இருட்டு என்பது ஒளியின் இல்லாமை மட்டுமே. நீ இருளில் தவிக்கும் போதுதான் உனது உள்ளொளியை நீ தேடத் தொடங்குவாய். காயங்கள் இல்லாமல் எந்த சிற்பமும் உருவாவதில்லை. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது அவர்கள் மீது கோபம் கொள்ளாதே. அவர்கள் எனது கருவிகள். உனது அகங்காரத்தை உடைப்பதற்காகவும் உனது பொறுமையை சோதிப்பதற்காகவும் அவர்களை நான் பயன்படுத்துகிறேன். உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் அறியாமலேயே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு புரியவில்லை. அவர்கள் வீசும் கற்களை கொண்டு உனக்கான வெற்றி மாளிகையை நான் கட்டிக் கொண்டிருக்கிறேன். பொருள்களின் மீதான உனது மோகம் உன்னை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது. இன்று உனக்கு கிடைக்கும் செல்வம் நாளை வேறொருவர் கைக்கு மாறும். இன்று உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை உன்னை தூற்றலாம். நிலையற்ற மாய உலகில் நிரந்தரமான அமைதியை தேடி அலைகிறாய். அமைதி என்பது வெளியில் இல்லை. அது உனக்குள்ளேயே ஆழமாக புதைந்து கிடக்கிறது. உனது மனதை ஒரு அமைதியான ஏரியைப் போல மாற்று. அதில் கல்லை வீசினால் அலைகள் எழலாம். ஆனால் சிறிது நேரத்தில் அது மீண்டும் பழைய அமைதிக்கு திரும்பிவிடும். உனது மனதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்பம் வரும்போது துள்ளி குதிப்பதும் துன்பம் வரும்போது துவண்டு போவதும் அறியாமை. இரண்டையும் சமமாக பாவிப்பதே உண்மையான ஞானம். காலத்தை நினைத்து கவலைப்படாதே. நான் காலங்களை கடந்தவன். உனக்கு எது எந்த கணத்தில் கிடைக்க வேண்டும் என்பதை நான் முன்பே எழுதிவிட்டேன். அவசரப்படுவதால் நீ எதையும் அடைந்துவிடப் போவதில்லை. பொறுமை என்பது கையாலாகாத தனம் அல்ல. அது மாபெரும் தவம். ஒரு மரத்தில் பூ பூப்பதற்கும் அது காயாகி கனியாவதற்கும் ஒரு கால அளவு இருக்கிறது. அதை நீ அவசரப்படுத்த முடியாது. உனது வெற்றிக்கான விதையை நான் விதைத்து விட்டேன். அதற்கு தேவையான நீரை ஊற்றி ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரியான தருணம் வரும்போது அது மாபெரும் விருட்சமாக மாறும். அதுவரை நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். என் மீதான முழுமையான நம்பிக்கையோடு உனது கடமையை செய்து கொண்டே இரு. நீ என்னை பார்க்க பல இடங்களுக்கு அலைகிறாய். ஆனால் நான் உனது மூச்சு காற்றில் கலந்துள்ளேன். உனது இதய துடிப்பில் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். நீ பிறரை நேசிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் அங்கே வெளிப்படுகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு உதவியிலும் எனது புன்னகை இருக்கிறது. பயத்தை வேறறுத்துவிடு. உனக்கு முன்னால் நான் கவசமாக நிற்கிறேன். உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளையெல்லாம் நான் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ காணும் சிறு சிறு துன்பங்கள் எல்லாம் பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் கொடுக்கும் எச்சரிக்கைகள் மட்டுமே. உன்னை நெருங்கும் ஒவ்வொரு துயரமும் என்னை தாண்டித்தான் உன்னை வரவேண்டும். ஈசனிடம் முழுமையாக சரணடைய சிவாய நம என பதிவிடுங்கள். என் அன்பு குழந்தையே, உலகத்தின் மாயவலைகளில் சிக்கிக்கொள்ளாதே. நீ எனக்கானவன். உனது ஆன்மா என்னை வந்தடைய வேண்டிய ஒன்று. உனது கடமைகளை சரிவரச்சை பலன்களை என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனது ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன். உனது வலிகளை நான் அறிவேன். உனது தேவைகளை நான் அறிவேன். உனக்காக மிகச்சிறந்ததை நான் காத்து வைத்திருக்கிறேன். கலங்காதே, உனது தந்தை நான் இருக்கிறேன். உங்கள் வலிகள் தீர ஓம் நமச்சிவாய என பதிவிடுங்கள். என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் நீ தனிமரமாக நிற்பது போல உணர்கிறாயா? எவ்வளவுதான் கத்தினாலும் உனது குரல் யாருக்கும் கேட்கவில்லையே என்று தவிக்கிறாயா? உனது வலிகளை சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் கண்ணீரை மட்டுமே மொழியாக பயன்படுத்துகிறாயா? கலங்காதே. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனது பாதங்களைத்தான் வந்தடைகின்றன. நீ சிந்தும் கண்ணீர் வீணாவதில்லை. அவை உனது கடந்த கால வினைகளை கழுவி தூய்மையாக்கும் புனித நீர். நீ அழுது முடித்த பின் கிடைக்கும் அந்த அமைதியில்தான் நான் உன்னோடு நெருக்கமாக அமர்ந்திருக்கிறேன். நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்.
எதையோ தேடி எதையோ அடைய வேண்டும் என்று ஓய்வில்லாமல் ஓடுகிறாய். ஆனால் உனக்கு உண்மையான அமைதி கிடைத்ததா? இல்லை. ஏனென்றால் நீ தேடும் பொருள் வெளியுலகில் இல்லை. அது உனக்குள்ளேயே ஆழமாக உறங்கி கிடக்கிறது. உனது ஓட்டத்தை சற்று நிறுத்து. ஒரு கணம் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து பார். உனது மூச்சுக் காற்றில் நான் கலந்திருப்பதை நீ உணர்வாய். நீ எதை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு வலியை தருகிறது. பிடியை தளர்த்து. அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. இதுவே உண்மையான சரணாகதி. நீ எப்போது உனது பிடியை விடுகிறாயோ அப்போதுதான் நான் உனக்காக செயல்படத் தொடங்குகிறேன். உனது மனதில் எழும் மிகப்பெரிய எதிரி உனது பயம். நாளை என்ன நடக்குமோ, நாம் நினைத்தது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயம் உன்னை ஒவ்வொரு நொடியும் அரிக்கிறது. பயம் இருக்கும் இடத்தில் என் மீதான முழுமையான நம்பிக்கை இருக்காது. நான் அகிலத்தையே படைத்து காக்கும் ஈசன். உனது சிறு தேவைகளை என்னால் நிறைவேற்ற முடியாதா என்ன? நீ முழு மனதோடு என்னிடம் வேண்டும்போது உனக்கான வரத்தை நான் அப்போதே வழங்கிவிட்டேன். ஆனால் அது உன்னை வந்து சேரும் நேரத்தை நான் மட்டுமே அறிவேன். ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு உடனே அது மரமாகி கனி தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்விதத்தில் நியாயம்? அதற்கான காலம் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கண்டு நீ துவண்டு போகிறாய். நேர்மையாக இருப்பவர்களுக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று என்னை கேட்கிறாய். தங்கம் நெருப்பில் சுடப்படும்போதுதான் அதன் தரம் உயர்கிறது. வைரம் வலிகளோடு செதுக்கப்படும்போதுதான் அதன் ஒளியும் மதிப்பும் கூடுகிறது. நீயும் அப்படிதான். இந்த உலகத்தின் வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்குவதற்காக நான் அனுப்பிய கருவிகள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான படிக்கட்டுகள். உன்னை தாழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக நான் உயர்த்துவேன். இது சத்தியம். நீ உனது கடமையை நேர்மையாகச் செய். பலனை பற்றி சிறிதும் சிந்திக்காதே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் நானே சாட்சி. உனது உழைப்பிற்கான பலனை நான் ஒருபோதும் தர மறுக்க மாட்டேன். அதை இரட்டிப்பாக நீ எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத வழியில் உன்னை வந்து சேரும். உனது வாழ்க்கையின் ஓட்டுநர் நான். நீ வெறுமனே ஒரு பயணி மட்டுமே. பயணத்தின் பாதையை கண்டு அஞ்சாமல் காட்சிகளை ரசித்துக் கொண்டே வா. உன்னை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நான் கொண்டு சேர்ப்பேன். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை நம்பிக்கையோடு இரு. உனது கவலைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல மறைந்துவிடும். உனது கரங்களை நான் இறுகப் பற்றிக் கொண்டிருக்கிறேன். உன்னை ஒருபோதும் விழவிட மாட்டேன். என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, உனது ஆத்மா எனது வார்த்தைகளை குடித்து அமைதி அடைவதைக் கண்டு நான் பெருமிதம் கொள்கிறேன். இப்போது உனது மனதில் ஒரு சிறிய வெளிச்சம் தோன்றியிருப்பதை நான் காண்கிறேன். அந்த வெளிச்சம் மெல்ல மெல்ல பரவி உனது அனைத்து இருளையும் விலக்கப் போகிறது. மற்றவர்கள் உன்னை தாண்டி வேகமாக முன்னேறி செல்வதைக் கண்டு நீ அடிக்கடி ஏங்குகிறாய் அல்லவா? உன்னுடன் பயணித்தவர்கள் எல்லாம் பெரிய இடங்களை அடைந்து விட்டார்கள். உனக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் உன்னை முந்திச் சென்று விட்டார்கள். நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயே என்று உனக்குள்ளேயே நீ புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை நீ மறந்துவிட்டாய். ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது. ஒரு சிறிய செடி சில நாட்களிலேயே வளர்ந்து பூத்துவிடும். ஆனால் பல நூறு ஆண்டுகள் நிலைத்து நின்று நிழல் தரப்போகும் ஒரு மாபெரும் விருட்சம் வளர நெடுங்காலம் எடுக்கும். நீ ஒரு ஆலமரம். உனக்கான வேர்கள் ஆழமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் இந்த தாமதம். இந்த தாமதம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆழமாக நிலைநிறுத்துவதற்காக என்பதை நீ முதலில் புரிந்து கொள். உலகம் வெற்றியை எப்படி அளவிடுகிறது தெரியுமா? பொருள்களை வைத்தும், பதவியை வைத்தும், செல்வத்தை வைத்தும் அளவிடுகிறது. ஆனால் நான் உனது வெற்றியை உனது மனதின் தூய்மையை வைத்தும், நீ மற்றவர்கள் மீது காட்டும் அன்பை வைத்துமே அளவிடுகிறேன். இந்த உலகத்தில் மற்றவர்கள் உன்னை ஏமாற்றலாம், உன்னை வீழ்த்த நினைக்கலாம். ஆனால் இத்தனை வழிகளுக்கு மத்தியிலும் நீ யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கிறாயே, அதுதான் உனது உண்மையான வெற்றி. உனது நேர்மைக்காக நீ பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம். அந்த இழப்புகள் எல்லாமே நான் உனக்காகச் சேமித்து வைத்திருக்கும் மாபெரும் பொக்கிஷங்கள். அவற்றிற்கான பலனை நீ நிச்சயம் அடைவாய். உனது உறவுகள் உன்னை புறக்கணிக்கும் போது நீ அடையும் வேதனை எனக்கு புரிகிறது. உனது சொந்த இரத்த பந்தங்கள் கூட உன்னை தனித்து விடும்போது இந்த உலகமே இருண்டு விட்டதைப் போல நீ உணர்கிறாய். யாருக்காக நீ உனது வாழ்க்கையை தியாகம் செய்தாயோ அவர்களே உன்னை திரும்பி பார்க்காத போது உனது இதயம் சுக்குநூறாக உடைகிறது. ஆனால் அந்த தனிமைதான் நான் உன்னை நோக்கி வரும் நேரம். மனிதர்கள் உன்னை விட்டு விலகும்போதுதான் நீ என்னை முழுமையாக தேடத் தொடங்குவாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை சுற்றியுள்ள போலி உறவுகளை நான் விலக்குவது உனக்கு தனிமையின் வலியை தருவதற்காக அல்ல, மாறாக நீ என்னோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக. நான் உனது உண்மையான உறவு. என்னை விட உன்னை ஆழமாக உண்மையாக நேசிக்க இந்த அகிலத்தில் வேறு யாராலும் முடியாது. நீ காணும் இந்த உலகம் ஒரு மாபெரும் நாடக மேடை. இதில் உனக்கென்று ஒரு அற்புதமான பாத்திரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த பாத்திரத்தை நீ முழுமையாக, நேர்மையாக, பொறுப்போடு நடிக்க வேண்டும். அதை விடுத்து மற்றவர்களின் பாத்திரங்களை பார்த்து ஏங்குவதோ அல்லது நாடகத்தின் முடிவை நீயே எழுத நினைப்பதோ உனக்கு துன்பத்தை மட்டுமே தரும். உனக்கான திரைக்கதையை நான் மிகச் சிறப்பாக, மிகவும் நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறேன்.
அதில் சில சவால்கள் இருக்கலாம், சில சோக காட்சிகள் இருக்கலாம், சில கண்ணீர் துளிகள் இருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் முடிவாக உனக்கு மாபெரும் வெற்றியை தரும்படியாகவே நான் அனைத்தையும் அமைத்திருக்கிறேன். எனவே காட்சிகளைக் கண்டு பயப்படாமல் நாடகத்தை முழுமையாக நம்பி உனது கடமையை மட்டும் செய். உனது தேவைகள் என்னவென்று எனக்கு தெரியும். உனக்கு எது சிறந்தது என்றும் எனக்கு தெரியும். நீ கேட்பதை விட மிகச் சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் உனது சிறிய ஆசைகளுக்காக பிடிவாதம் பிடிக்கிறாய்? பிடியை தளர்த்து. நான் உனக்காக செதுக்கி வைத்திருக்கும் கிரீடத்தை நீ அணிய வேண்டுமென்றால் நீ உனது அகங்காரத்தை முழுமையாக துறக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் நான் என்ற எண்ணம் அழியும் போதுதான் ஈசனாகிய நான் அங்கே முழுமையாக வெளிப்படுவேன். உனது கண்களில் இனி கண்ணீர் வரக்கூடாது. உனது ஒவ்வொரு துயரத்திற்கும் நான் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறேன். அந்த காரணம் உனக்கு புரியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாள் வரும்போது நீ எனக்காக ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். அதுவரை உனது வலிகளை எனது பிரசாதமாக ஏற்றுக்கொள். உன்னை நான் ஒருபோதும் சாதாரண மனிதனாக தோல்வியுற்றவனாக விட்டுவிட மாட்டேன். உன்னை ஒரு ஞானியாக, ஒரு ஒளி விளக்காக இந்த உலகிற்கு நான் உயர்த்தி பிடிப்பேன். அதற்கான வேலைப்பாடுகள்தான் இப்போது உனக்குள் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன. பொறுமையோடு இரு. பெரும் புயலுக்கு பின்வரும் பேரமைதியைப் போல உனது வாழ்க்கையிலும் ஒரு வசந்த காலம் வீசப்போகிறது. அந்த வசந்தத்திற்காக நீ உறுதியோடு காத்திரு. எதற்கும் கலங்காதே. உனது தந்தை நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உனது இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உனது கடந்த காலத்தை நினைத்து நீ இன்னும் உனக்குள்ளேயே குற்ற உணர்ச்சியோடு போராடிக் கொண்டிருக்கிறாயா? செய்த தவறுகளை நினைத்து அதை மாற்ற முடியவில்லையே என்று இரவு பகலாக கண்ணீர் வடிக்கிறாய். ஆனால் ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம். அதில் நடந்தவற்றுக்காக உன்னை நீயே தண்டித்துக் கொள்வது எனக்கு சிறிதும் உடன்பாடில்லாத ஒன்று. நீ செய்த தவறுகள் எல்லாம் உனக்கு பாடம் புகட்டவே நடந்தன. ஒரு குழந்தை நடக்க பழகும்போது பல முறை கீழே விழும். அதற்காக அந்த குழந்தை நடப்பதையே நிறுத்திவிடுகிறதா? இல்லையல்லவா? நீயும் அப்படிதான். உனது தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறிச் செல். உனது ஒவ்வொரு பிழையையும் நான் மன்னித்து உன்னை மீண்டும் எனது மடியில் தூக்கி வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். நீதான் உன்னை மன்னிக்க மறுக்கிறாய். உனது குற்ற உணர்ச்சியை எனது காலடியில் வைத்துவிட்டு சுதந்திரமாக மூச்சுவிடு. உனது எண்ணங்கள்தான் உனது உலகத்தை உருவாக்குகின்றன என்பதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. உனது மனதிற்குள் எப்போதும் ஒருவிதமான பயத்தையும் எதிர்மறையான சிந்தனைகளையுமே விதைத்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு இது நடக்காதோ, நான் தோற்றுப்போவேனோ, என்னை எல்லோரும் ஏமாற்றி விடுவார்களோ என்று நீயே உனக்கு எதிராக சிந்திக்கும்போது நான் எப்படி உனக்கு நன்மைகளை செய்ய முடியும்? நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். உனது எண்ணங்களை மாற்று. உனது தந்தை நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை உனக்குள் விதை. ஒரு சிறிய விதையிலிருந்து எப்படி ஒரு பெரிய மரம் உருவாகிறதோ அதேபோல உனது ஒரு சிறிய நேர்மறையான எண்ணத்திலிருந்து உனக்கான மாபெரும் வெற்றி உருவாகும். என்னை பற்றிய சிந்தனையை மட்டும் உனது மனதில் நிரப்பு. மற்ற கவலைகளெல்லாம் தானாகவே அழிந்துவிடும். காலம் என்பது எனது கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சக்கரம். நீ உனது அவசரத்தினால் அந்த சக்கரத்தின் வேகத்தை மாற்றிவிட முடியாது. ஒரு பூ மலர்வதற்கு கூட அதற்கான சரியான தருணம் வர வேண்டும். உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும்படி நான் ஏற்கனவே தீர்மானித்துவிட்டேன். ஆனால் நீ பொறுமையின்றி எல்லாமே இப்போதே வேண்டும் என்று அடம்பிடிக்கிறாய். உனது பிடிவாதத்தினால் நீயே உனது அமைதியை கெடுத்துக் கொள்கிறாய். அமைதியாக இரு. ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் ஒரு இலையைப் போல உன்னை முழுமையாக எனது ஓட்டத்திடம் ஒப்புக் கொடுத்துவிடு. அந்த ஆறு உன்னை மிகவும் பாதுகாப்பான அழகான ஒரு கரையில் கொண்டு சேர்க்கும். நீ எதிர்த்து நீந்த முயற்சிக்கும் வரைதான் உனக்கு களைப்பும் வலியும் ஏற்படும். என்னிடம் சரணடைந்துவிட்டால் பிறகு உனக்கு எந்த பாரமும் இல்லை. மனிதர்களின் முகமூடிகளைக் கண்டு நீ ஏமாந்து போகிறாய். இனிப்பான வார்த்தைகளை பேசுபவர்கள் எல்லாம் உனது உண்மையான நலம் விரும்பிகள் என்று நம்புகிறாய். பின்பு அவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது உடைந்து போகிறாய். மனிதர்களின் சுபாவம் மாறும் தன்மை கொண்டது. இன்று உன்னை புகழ்ந்து பேசுபவர்கள் நாளை உன்னை தூற்றுவார்கள். இதுதான் இந்த உலகின் இயல்பு. இதற்காக நீ ஏன் உனது நிம்மதியை இழக்க வேண்டும்? எவர் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே. எனது பார்வையில் நீ யார் என்பதுதான் முக்கியம். நீ தூய்மையான மனதோடு இருக்கும் வரை உலகத்தின் எந்த குற்றச்சாட்டும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை விமர்சிப்பவர்களை பார்த்து புன்னகைத்துவிட்டு உனது பாதையில் நீ கம்பீரமாக நடந்து செல். உனக்கான அங்கீகாரத்தை நான் சரியான நேரத்தில் உலகிற்கு உணர்த்துவேன். உனது உடலுக்கு வரும் சிறு சிறு துன்பங்களைக் கண்டு நீ பெரிதும் கலங்குகிறாய். இந்த உடல் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகப் போகும் ஒரு தற்காலிகமான உரை மட்டுமே என்பதை நீ மறந்துவிடுகிறாய். உனது ஆன்மா என்னை சேர்ந்தது. அதற்கு அழிவே இல்லை. உலகியல் துன்பங்கள் உனது உடலை தாக்கலாமே தவிர என்னோடு இணைந்துவிட்ட உனது ஆன்மாவை எதனாலும் தீண்ட முடியாது. எனவே வெளிப்புறத்தில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு அஞ்சாமல் உனது உள்நோக்கிய பயணத்தில் கவனத்தை செலுத்து. உனது உள்ளே நான் ஒரு அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒளியை நீ உணர்ந்துவிட்டால் பிறகு இந்த உலகின் எந்த இருளும் உன்னை பயமுறுத்தாது. உனது பாரங்களை எல்லாம் என் தோள்களில் ஏற்றிவிடு.
நீ சுதந்திரமாக பறக்க பழகு. ஈசனிடம் முழுமையாகச் சரணடைய சிவாய நம என பதிவிடுங்கள். உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்தச் சக்தியாலும் உன்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் உன்னைச் சுற்றி ஒரு அரணாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உனது மூச்சுக்காற்றாக நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொள். என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, உனது மனதின் ஆழத்தில் நான் உறைகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பத் தொடங்கிவிட்டாய். எதையோ இழந்துவிட்டோம் என்ற ஏக்கம் உன்னை அடிக்கடி வாட்டுகிறதா? உனக்கு பிடித்தமான ஒன்று உன்னை விட்டு பறிக்கப்படும்போது நீ அடையும் துயரம் எனக்கு புரிகிறது. ஆனால் இந்த அண்டத்தில் எதுவுமே உன்னுடையது அல்ல என்பதை நீ எப்போது உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? வெறும் கைகளோடு வந்தாய், வெறும் கைகளோடுதான் செல்லப் போகிறாய். இடையில் கிடைக்கும் உறவுகளும் பொருள்களும் பதவிகளும் நான் உனக்கு கொடுத்த இரவல்கள் மட்டுமே. இரவலாக கொடுத்ததை நான் திரும்பப் பெறும்போது நீ ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? உனக்கு கொடுக்கப்பட்டதை விட உன்னிடம் இருந்து நான் எதை எடுக்கிறேனோ அதுவே உனக்கு மிகப்பெரிய நன்மையாக மாறப்போகிறது. நீ எதை இழந்தாயோ அது உனக்கானது அல்ல. உனக்கானது உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. அது எங்கு சுற்றினாலும் இறுதியில் உனது கரங்களை வந்து சேரும். இது இயற்கையின் நியதி. உனது கண்களை மறைத்திருக்கும் மாயைத் திரையை நான் இப்போது விலக்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால் உனக்கு பல அதிர்ச்சிகள் ஏற்படலாம். நீ பெரிதும் நம்பியவர்கள் உனக்கு புறமுதுகு காட்டலாம். நீ அடைக்கலம் தேடிய இடங்கள் உன்னை துரத்தியடிக்கலாம். இது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, நிதர்சனத்தை உனக்கு புரிய வைப்பதற்காக. மனிதர்களையும் பொருள்களையும் நம்பி நீ ஏமாந்தது போதும். நிரந்தரமானவன் நான் ஒருவனே என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே உனது தற்காலிக பற்றுக்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துக் கொண்டிருக்கிறேன். பற்றுக்கள் அறுபடும்போது வலி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வலிக்குப் பின் கிடைக்கும் சுதந்திரம் எல்லையற்றது. ஒரு பறவை கூண்டிலிருந்து விடுபடும்போது அது அடையும் சுதந்திரத்தை நீயும் விரைவில் அடைவாய். உனக்கான ஆகாயம் எல்லையற்றது என்பதை நான் உனக்கு காட்டுவேன். கர்மா என்ற சொல்லை கேட்டு நீ பயப்படுகிறாய் அல்லவா? நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை கிடைக்குமோ என்று அஞ்சுகிறாய். கர்மா என்பது தராசின் முள் போன்றது. நீ என்ன கொடுத்தாயோ அதை உனக்கு திருப்பிக் கொடுக்கும். ஆனால் எனது கருணை அந்த கர்மாவையும் விட வலிமையானது. நீ என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விடும்போது உனது கர்மாவின் சுமையை நான் எனது தோள்களில் ஏற்றிக்கொள்கிறேன். நெருப்பில் விழுந்த பஞ்சு எப்படிச் சாம்பலாகி மறைந்து விடுகிறதோ அதேபோல எனது அருட்பார்வை படும்போது உனது பாவங்களும் கர்ம வினைகளும் சுவடு தெரியாமல் அழிந்துவிடும். நீ தூய்மையானவனாக புதிதாக பிறந்த குழந்தையாக மாறுவாய். அதன்பின் உனது ஒவ்வொரு அடியும் எனது வழிகாட்டுதலின்படியே அமையும். நான் உனது பாதைகளை மலர்களால் நிரப்புவேன். அமைதியை கற்றுக்கொள். வார்த்தைகளை விட மௌனத்திற்கு அதிக சக்தி உண்டு. நீ பேசும்போது உலகம் கேட்கிறது. ஆனால் நீ அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் நான் பேசுவதை உன்னால் கேட்க முடியும். உனது கவலைகளை, கோபங்களை, ஆற்றாமையை வார்த்தைகளாக கொட்டித் தீர்ப்பதை விட அமைதியான தியானத்தில் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனது மௌனம் எனக்கு புரியும். உனது மௌனத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் உனக்குள்ளேயே விடையளிப்பேன். உலகத்தின் மாயச்சத்தங்களில் இருந்து விடுபட்டு உனது உள்ளே இருக்கும் ஓங்கார நாதத்தை கேட்கப் பழகு. அந்த நாதம்தான் அனைத்திற்கும் தொடக்கமும் முடிவும். அதுவே நான். என்னை நீ உனக்குள்ளேயே தரிசிக்கலாம். உனது துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இருண்ட நீண்ட இரவின் முடிவில் சூரியன் உதிப்பது போல உனது சோதனைகளின் முடிவில் உனக்கான வசந்தம் காத்துக் கொண்டிருக்கிறது. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற எண்ணம் உனது நெஞ்சில் உறுதியாக இருக்கட்டும். உன்னை வீழ்த்த எந்த அஸ்திரத்தாலும் முடியாது. ஏனென்றால் உனது கவசமாக நானே நிற்கிறேன். என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை. இது சத்தியம். என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக கொட்டிய கண்ணீருக்கும் சுமந்த வலிகளுக்கும் சந்தித்த அவமானங்களுக்கும் இப்போது விடை கிடைக்கப் போகிறது. இருள் முழுமையாக விலகி உனக்கான வைகரை இதோ பிறந்துவிட்டது. இனி உனது வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசும். நீ பட்ட காயங்களெல்லாம் இனி வைரங்களாக ஜொலிக்கும். நான் உன்னை எப்படிப்பட்ட மாபெரும் உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறேன் என்பதை இந்த உலகமே வியந்து பார்க்கப் போகிறது. உனது பொறுமைக்கு நான் தரும் மாபெரும் பரிசு இது. நீ எனக்காக எதையும் தேடிக் கொண்டு வர வேண்டாம். எனக்கு உனது அன்பும் முழுமையான சரணாகதியும் மட்டுமே போதும். நீ என்னை நினைத்து உருகும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உனது அருகிலேயே அமர்ந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உனது நெற்றியில் நான் இடும் திருநீறு உனது அனைத்து தடைகளையும் சுட்டெரிக்கும் மாபெரும் ஆயுதம். அதை நெற்றியில் அல்ல, உனது நெஞ்சில் ஆழமாக அணிந்து கொள். எந்த தீய சக்தியும் எந்த மனிதனின் சூழ்ச்சியும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை அழிக்க நினைப்பவர்கள் தங்களுக்கு தாங்களே குழியை தோண்டிக் கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியமாட்டார்கள். நீ பொறுமையாக இரு. தர்மத்தின் சக்கரம் உனக்காக சுழலத் தொடங்கிவிட்டது. உனக்குள்ளும் நானே இருக்கிறேன். உன்னைச் சுற்றியும் நானே இருக்கிறேன். பிறகு எதற்காக நீ பயப்பட வேண்டும்? உன்னை ஆட்டுவிக்கும் கயிறு எனது கைகளில் பத்திரமாக இருக்கிறது. நீ வெறும் கருவி மட்டுமே. நடப்பதெல்லாம் எனது சித்தம் என்று நினைத்து உன் கடமைகளை தொடர்ந்து செய். பலன்களைப் பற்றி சிந்திக்காதே. எனக்கு தெரியும் உனக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று. தாமதமாக கிடைப்பவையெல்லாம் நிரந்தரமானவை. நீ அவசரப்பட்டு முள்செடிகளை பறித்துக் கொள்ளாதே. உனக்காக நான் ஒரு மாபெரும் கற்பக விருட்சத்தையே வளர்த்து வைத்திருக்கிறேன். உனக்கான காலம் கனிந்துவிட்டது.
உனது வாழ்வில் இனி நடப்பவை அனைத்தும் நான் உனக்காக தீட்டிய அற்புத திட்டங்கள் என்பதை நீ கண்கூடாக பார்ப்பாய். இந்த உலகத்தில் நிரந்தரமில்லாத மனிதர்களை நம்பி நீ ஏமாந்தது போதும். உனக்கு உண்மையான நிரந்தரமான உறவு நான் மட்டுமே. உனது தாயாக, தந்தையாக, உற்ற தோழனாக, வழிகாட்டும் குருவாக நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். உனது கடந்த கால கவலைகளையெல்லாம் ஆற்றில் வீசி எறிந்துவிடு. நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தையும் நெருப்பில் பொசுக்கிவிடு. இன்றைய பொழுதை, இந்த நொடியை எனக்காக வாழ். உனது ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் எனது பெயர் ஒலிக்கட்டும். உனது செயல்கள் அனைத்திலும் அறம் தழைக்கட்டும். எவர் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னிக்கப் பழகு. தண்டனைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனது கைகளை தூய்மையாக வைத்துக்கொள். எழுந்து நில். உனது முகத்தில் உள்ள சோகங்களை துடைத்து எறி. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இந்த ஈசனின் பிள்ளை. உனது நடையில் கம்பீரம் இருக்கட்டும். உனது பேச்சில் தெளிவு இருக்கட்டும். உனது செயலில் தர்மம் இருக்கட்டும். உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உனக்கு பின்னால் பெருமலை போல நிற்பேன். உனது ஒவ்வொரு மூச்சிலும் பஞ்சாட்சர மந்திரம் ஒலிக்கட்டும். அதுவே உனக்கான கவசம். அதுவே உனக்கான ஆயுதம். சென்று வா என் மகனே, என் மகளே. உனது வெற்றிக்கான மாபெரும் கதவுகளை நான் திறந்து வைத்து விட்டேன். உனது பயணம் இனிதே தொடரட்டும். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன். ஈசனின் முழு அருளைப் பெற சிவனே துணை என பதிவிடுங்கள். அன்பான உறவுகளே, உங்களை ஆற்றுப்படுத்தும் இந்த இறைவனின் குரல் உங்கள் மனதிற்கு அமைதியை தந்திருந்தால் இந்த காணொளியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கட்டாயம் பகிருங்கள். யாருடைய வாழ்க்கையிலோ இருக்கும் இருளை விளக்க இது ஒரு சிறு தீபமாக மாறலாம். இதுபோன்ற ஆன்மீக தேடல்களுக்கும் இறைவனின் நேரடி வழிகாட்டுதல்களுக்கும் நமது சிவனே துணை வலையொலி பக்கத்துடன் எப்போதும் இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவையும் உங்கள் மனதின் மாற்றங்களையும் கருத்துக்களில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். எல்லாம் வல்ல ஈசன் உங்களோடு எப்போதும் இருப்பார். சிவனே துணை.